அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு நெற்செய்கையில் விதையிடு கருவியை பயன்படுத்துகிற சம்பந்தமான ஒரு காணொலியினூடாக உங்களை தொடர்பு கொள்கிறேன். இந்த விதையிடு கருவியை பொறுத்தவரையில் 4 சில் உளவியந்திரத்தில் பயன்படுத்தி விதையிடக்கூடிய மாதிரியான ஒரு விதையிடு கருவி. இந்த விதையிடு கருவியை பயன்படுத்தி உலர் விதைப்பு, அதாவது புழுதி விதைப்பு விதைக்கக்குள்ள வரிசையில் நில விதைகளை இடக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுடைய விவசாயிகளை பொறுத்தவரையில் பலர் இப்போவும் பழைய முறையிலேயே நெல்லை விதைச்சி வரையினம். அதால் உண்மையிலேயே விளைச்சல் குறைவுன்றது அவைகளுக்கு தெரியுமோ தெரியாது. உண்மையிலேயே புதிய புதிய முறைகளை பயன்படுத்தியக்குள்ள நாங்கள் அதிகளவான விளைச்சலை, வருமானத்தை நோக்கி அதிகளவான விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் நாங்கள் விதையிடு கருவியை பயன்படுத்தலாம். சேற்று விதைப்பில் பேரஷூட் முறையை பயன்படுத்தலாம். நாற்று நடும் இயந்திரங்களை பயன்படுத்தி நாங்கள் நாற்றுக்களை நடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி பல முறைகள் இருக்குது. நாங்கள் இனி இவ்வாறான முறைகளுக்குள்ளே போகிறதுக்குள்ளால் அதிகளவான விளைச்சலை பெற்றுக்கொள்ள உண்மையிலேயே இந்த விதையிடு கருவியை பயன்படுத்திக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலகுவான முறையில் களைகளை கட்டுப்படுத்தலாம். என்னென்னு சொல்லி சொன்னால் சீரான இடைவெளி ஒன்று இருக்கிறபடியே நாங்கள் களை கட்டுப்படுத்துகிற இயந்திரத்தை பயன்படுத்தி களையை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். அதை விட பராமரிப்பு நடவடிக்கைகள் எல்லாம் இலகுவானதாக இருக்கும். மற்றது சீரான இடைவெளிகள் இருக்கிறபடியே மட்டம் பெறுற தன்மை அதிகம், அதாலே விளைச்சல் அதிகமாக இருக்கும். அறுவடை செய்கிறது இலகு. மற்றது வேறு இன கலப்பு விதிகள் இருக்கும்னு சொல்லி சொன்னால் அதை இனங்காண்றது இலகு. மற்றது இந்த விதையிடு கருவியை பயன்படுத்திய கூட இந்த விதையிடு கருவியோட விதியை போடையக்குள்ள விதியோடு சேர்த்து அடியுரம், அதாவது அடிக்கட்டு பசலையும் இடப்படுறபடியே நல்ல ஆரோக்கியமான நெற்பயிர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதால் விளைச்சல் கூடவே இருக்கும். பொதுவாக இந்த செய்கையை பொறுத்தவரையில் சாதாரண செய்கையோடைய ஒப்படைக்குள்ள 15-20% விளைச்சல் அதிகமாக கிடைக்குது. உண்மையிலேயே அந்த சுய விதநெல் உற்பத்தி செய்கிற விவசாயிகள் இந்த முறையில் பயன்படுத்துறதுக்குள்ளால் அதிகளவான லாபத்தையும் தரமான விதியையும் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சாதாரண புழுதி விதைப்பில் பார்த்தோம்னா 60-70 கிலோ விதநெல் பயன்படுத்தப்படுது. ஆனால் இந்த முறையில் 20 கிலோ விதநெல் போதுமானதாக காணப்படுது. உண்மையிலேயே இதை இயக்கிறதுக்கு பெரிய அளவில் அனுபவம் தேவையும் இல்லை. சாதாரணமான அனுபவத்தோடையே இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 6-7 ஏக்கருக்கு இந்த விதையிடு கருவியை பயன்படுத்தி விதக்கூடக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நாங்கள் செய்கிறதுக்குள்ளால பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நேரத்தை மீதம் லாபத்தினை நோக்கிய அந்த நெற்செய்கையை இனி வருங்காலங்களில் செய்யலாம். எதிர்வருங்கால போகத்தில் அதிகளவான விவசாயிகள் இந்த விதையிடு கருவியை பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. என்னுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்க. புதிய விடயங்களை உங்களுக்கு தருவேன்.